ஹலோ ஆல், வணக்கம் அகேன். நானும் மாஸ்டர் வந்துட்டோம். இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மேட்ச் அப்படின்னு சொல்லவே சொல்லிடாதீங்க அப்படின்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஸ்கையும் சொல்லிட்டாரு. நாங்கள் தான் வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரியே மாஸ்டர் சம்பவம் பண்ணிட்டாங்களா நம்ம பசங்க? அடிச்சு தம்சம் பண்ணிட்டாங்களா? இல்ல போன மேட்சுக்கு இந்த மேட்ச் மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுங்க. நீங்க அதான் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் நீங்க பார்க்கல, அதனால உங்களுக்கு அந்த ஃபீல் இல்ல. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து தே பிளேட் ரியலி வெல், லைக் இந்தியா வாஸ் ஆன் த பேக் ஃபுட் ஆக்சுவலி. ஸோ அதனால ஆக்சுவலா நான் சொன்னதும் கிட்டத்தட்ட நடந்தது, நீங்க சொன்னதும் நடந்தது. நான் சொன்னது வந்து கண்டிப்பா மச் பெட்டர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நடந்துச்சு. பட் இந்த எண்ட் இட் வாஸ் லைக் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு டஃப் மேட்சா போல. ஆமாம். ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து செஷன் வைஸ் கூட நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நம்ம இந்த கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆடின இந்த சூப்பர் ஃபோரில் ரொம்ப முன்னாடி ஆடின வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்சை பற்றி ஒரு ஷவுட் அவுட். அந்த மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 160 ஆடு தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஸ்ரீலங்கா. தஷன் ஷானகா செம்ம பவர் ஹிட்டிங்கு, அரௌண்ட் லைக் 70 69 அடிச்சாரு. செம்ம பவர் ஹிட்டிங். அண்ட் அந்த 160 140 மேட்ச்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக போகும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மேட்சாக போச்சு. அந்த ஓப்பனர் வந்து பங்களாதேஷோட ஓப்பனர் ஒரு சின்ன பையன், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் சைஃப் ஹசன் அப்படின்ற ஒரு பேர். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் ஹிஸ் நேம் பிகாஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பங்களாதேஷ் ஒரு ஏஷியன் பேட்ஸ்மேன் ரொம்ப பர்ஃபெக்ட் டெக்னிக்கோட ஆடின மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் தட் ஓகே. கிட் ஹஸ் காட் ஹிஸ் கேம். ஸோ வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக் ஷாட்ஸ் T20 கேமில் ஆடினாரு. அண்ட் அப்படி ஆடி ஸ்கோரும் பண்ணார். ஸோ எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஸோ பிக் ஷவுட் அவுட் டு ஹிம், லைக் லெட் ஹிம் கம் த்ரூ த ரேங்க்ஸ். ஸோ நான் அதை நான் ஆக்சுவலா பார்க்கல. ஆனா எனக்கு என்னன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பங்களாதேஷ் கீப்ஸ் சர்ப்ரைசிங் மீ. சர்ப்ரைசிங். ஏன்னு தெரியல, ஆமாம். எப்படி இந்த கன்சிஸ்டன்டா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, விச் இஸ் குட். ஏன்னா நமக்கு மோர் காம்படிஷன் இந்த மாதிரி அப்படிலாம் கண்டிப்பாக. வந்தாதான் ஏசியா கப் இன்னும் நல்லா கண்டிப்பாக. சூப்பரா போகும். ஸோ இட்ஸ் வெரி குட். ஓகே, நானும் அவர் ஹைலைட்ஸை பாக்குறேன் நானு. ஓகே, பாருங்க. ஸோ ஓகே, நம்ம இந்த மேட்ச்க்குள்ளே போவோம். அதாவது எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் தான், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாகிஸ்தான் வந்து பேட்டிங் ஆடினாங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், பவர் பிளே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த பேட்ஸ்மேன் வந்து தொடர்ந்து 3 டக்கான பேட்ஸ்மேனை வந்து லைக் ஒன் டவுன் அனுப்பிட்டு ஃபக்கர் ஜமான் அவர் மேலே. ஒன்றவனு வரல, அவருக்கு வந்தது ரொம்ப கீழே. சல்மான் ஆகாதுன்னா சிக்ஸ்த்தா என்னமோ வந்தாரு, ஃபிஃப்தா சிக்ஸ்த் வந்தாப்புல. ஓ அப்படிங்களா? ஓகே ஆமா ஓகே ஆமா. ஓகே ஓகே ஓகே. சோ சரி. ஃபகர் ஜமான் வந்தது வந்து உண்மையிலே இதுதான். சோ அதுதான் அவங்களுக்கு வந்து கிரேட் ஸ்டார்ட். ஓகேங்களா, அதாவது இதுக்கு மேல அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த மாதிரி தான் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட். இன்னொரு அவரு. விஷயம் சொல்லுங்க, பும்ரா தொடர்ந்து 3 ஓவர் போட்டாரா? ஆமா ஆமா. ஆனால் பும்ரா இன்னைக்கு வந்து எனக்கு அடிச்சிட்டாங்கல்ல. இன்னும் அந்த லாஜிக் புரியல. ஓகேங்களா, இருங்க நம்ம பும்ராக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, அந்த ஃபரானும் ஃபக்கர் ஜமானும் வந்து தே கேவ் கிரேட் ஸ்டார்ட். ஓகேங்களா, அதாவது என்னன்னா இன்டென்ட் வித் என்ன சொல்ற சிங்கிள்ஸ் அந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 55 for 1. ஓகேங்களா, நம்மளோட இந்த இந்தியன் அட்டாக்குக்கு அது வந்து இட்ஸ் a பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட் ஃபார் தம், அண்ட் தட் டு ஒன்லி வித் 1 wicket. ஓகேங்களா, ம், ம், ம். அந்த இதுலதான் பும்ரா வந்து 3 ஓவர்ஸுக்கு வந்து 34 for 0 நான் அதான் நான் நோ பார்த்தேன். விக்கெட்ஸ். ஆமா. ம். அதுதான் வந்து மெயினா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது அவங்களோட சக்சஸ்க்கு. இன்ஃபேக்ட் அது கவுண்டர் அட்டாக் பும்ரா விச் இஸ் வெரி ரேர். ம். ஓகேங்களா, தேவர் லைக் ஜஸ்ட் ரெடி டு செலக்ட், பும்ரா போட்டா நாங்க அடிக்க அதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதான் ஃபீல் அவங்களுக்கு அந்த இருந்தது. கேம் பிளான் கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து எந்தெந்த பவுலர்ஸை டார்கெட் பண்ணணும், ஸோ நம்ம பேக் ஃபுட் போயிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் பஞ்ச் நம்ம கிட்ட இருந்து வரணும் அப்படின்றது வந்து கண்டிப்பா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இன்னும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆமா. பெட்டரா இருந்திருக்கலாம் இல்லையா இல்ல அவங்களோட. பவர் பிளேயை பொறுத்த அளவுக்கு தேவர் பெர்ஃபெக்ட். ஐ திங்க் தேவர் ரியலி டூயிங் குட். இன்ஃபேக்ட் அடுத்த பார்ட் ஆஃப் த கேம் நம்ம போனோம்னா கூட 10 ஓவர்ஸ் வரைக்கும் 91 for 1. ம். ஓகேங்களா, விச் மீன்ஸ் ரிமைனிங் 4 ஓவர்ஸ் 36 இஸ் ரியலி கிரேட் கோயிங். ஓகே. அதுல நான் என்ன சர்ப்ரைசிங்கா பார்த்தேன்னா, தே கண்டினியூ டு அட்டாக். நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் பார்த்தது, ஜென்ரலா இந்தியன் பவுலிங் எடுத்து வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் போயிடும். ஆமா. ஆனா தே கவுண்டர் அட்டாக் குல்தீப் அண்ட் ஐ திங்க் அக்ஷர் பட்டேலையும் அடிச்சாங்க. ஓகேங்களா, ம். ம். அதனாலதான் தேவர் ஏபிள் டு கெட் இட் டு 10 ஓவர்ஸ் 91 for 1. சரி. அதுக்கு அடுத்த ஃபேஸ்ல தான் வந்து தே ஸ்டார்டட் ஃபாலிங் அப்பார்ட், அந்த சரி. 11 to அதுக்கு 16 முன்னாடி தான். நம்ம அடுத்த ஃபேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே ஐ நோ லைக் தே ஹேட் சம் ஹோம் ஒர்க் பிஹைண்ட் தெம். பட் ஆனாலும் நம்மளோட டிராப் கேச்சஸும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுல்ல. அத பத்தி பேசினாலே நான் ஒரு half an hour பேசுவேன்.
ஆனா இல்ல மாஸ்டர் அதுதான். நான் வந்து டிஃபெண்ட் பண்ணல, பட் ஆனா வந்து ஓவர் த இயர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து துபாய் ஸ்டேடியம்ல வந்து, எஸ்பெஷலி துபாய் ஸ்டேடியம்ல அந்த லைட்ஸ் வந்து ப்ராப்ளம், நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து அது வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆனா அஃப்கோர்ஸ் இதை நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்ல முடியுமே தவிர நான் இதை வந்து அவங்களுக்காக டிஃபென்சிவா பேச முடியாது. இந்த This statement is completely irrelevant to the current context. ஓகே, கேஸ் டிஸ்மிஸ்ட். ஓகேவா? ஏங்க, இப்படி வந்து ஒரு catch விடுறாருங்க குல்தீப் யாதவ். அபிஷேக் சர்மாக்காக ஏதோ அவுட்ஃபீல்ட்ல வந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இந்த லெவல்ல அதுவும் ஒரு சொல்ல இந்த லெவல் முடியாது. ஆஃப் இன்டர்நேஷனல் டீம், ஸ்ட்ராங் டீம், வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இந்த மாதிரி டிராப் கேச்சஸ் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள். இந்த மேட்ச் நம்ம இவ்வளவு தூரம் பாகிஸ்தான் வந்தாங்க, ப்ளே பண்ணாங்க, தே பிளேட் பெட்டர், எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் அந்த டிராப்ட் கேச்சஸ். ஏன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் த டிராப்ட் கேச்சஸ் இஸ் ஆஃப் பும்ராஸ் பவுலிங் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஓகேங்களா? ஆமா இருந்துச்சு. அது நடந்து அது பிடிச்சிருந்தா மேபி அவர் அடுத்து எப்படி போட்டிருப்பாருன்னு தெரியாது. இட் குட் ஹவ் பீன் டிஃபரெண்ட். பட் ஆனா அதான் அதெல்லாம் ஹைண்ட் சைட்ல பேசிட்டு இருக்கோம். ஆனா டிராப்ட் கேச்சஸ் அட் திஸ் லெவல், அந்த டைப் ஆஃப் கேச்சஸ், சுப்மன் கில்லும் குல்தீப் யாதவ் அபிஷேக் சர்மாவோட ஒரு 3 கேட்ச், அந்த 3 கேச்சஸ் வந்து கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள். அபிஷேக் சர்மா ஒரு பவுண்டரி லைன்ல இன்னொரு கேட்ச் விட்டுருப்பாரு, அதை வந்து எல்லாம் டஃப் கேட்ச் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுவுமே என்னைய பொறுத்த அளவுக்கு நம்ம ஐபிஎல் பார்த்து இப்ப இருக்கிற ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இதுல வந்து அது கொஞ்சம் ஈஸியா பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச். ஆமா ஆமா, அதாவது ஈஸின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் a சான்ஸ் தட் யூ ஹேவ் டு டேக். இல்ல அந்த மாதிரி இந்த கேட்ச் வந்து நீங்க வந்து இப்போ இருக்கிற ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் எஸ்பெஷலி பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஐ திங்க் இட் வுட் ஹவ் பீன் கம்பேரிட்டிவ்லி ஈஸியரா தான் இருந்திருக்கும் அந்த இது. ஸோ ஆமா ஆமா ஆமா, அது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவங்க பவுலிங்ல வந்து தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் எனக்கு ஃபீல்டிங்குமே வந்து அவ்வளோ இதா தெரியல. ஐ சா லைக் தேர் வர் லாட் ஆஃப் டபுள்ஸ், இன்ஃபேக்ட் ட்ரிபிள்ஸ் ரன் பண்ணாங்க. வாட் ஐ ஃபெல்ட் டு மிஸ்ஸிங் வாஸ் அட்டாக்கிங் த பால். அது வந்து ஒன்லி ஃபியூ பிளேயர்ஸ் ஆர் டூயிங். ஓகேங்களா? ஆனா எல்லார்கிட்டயுமே அது இல்ல. அத நான் லெத்தாஜிக்னு சொல்லல, ஆனா அந்த ஒரு அட்டன்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, லுக் ஃபார் த பால், கோ ஃபார் த பால். ஓகேங்களா? அது வந்து இல்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும். ரன் அவுட்டே எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி தான் சில சான்சஸ் இருந்தது. ஃபீல்டுல வந்து அந்த 100% அட்டென்டிவ்னஸ் 100% இல்ல இல்ல இல்ல. அத நான், அது என்னோட வியூ. ஓகேங்களா? நான் பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா, அதுவுமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சாதகமா போச்சு, பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் சாதகமா போச்சு. ஓகே, மிடில் ஓவர் பத்தி பேசுவோம். ஆனா வந்து என்ன சர்ப்ரைசிங்னா வந்து பார்ட் டைமர் சிவம் டூபே வந்து இல்ல, அதான் அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த ஃபரான் தான் வந்து மெயினா அந்த 10 ஓவர்ஸ் காரணம். ஏன்னா ஹி வாஸ் த ஒன் ஹூ வாஸ் கண்டினியூஸ்லி அட்டாக்கிங். ஓகே, துபாய்க்கு வாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பார்ட் டைமர் தான். அவர் வந்து பவுலர் கம் பேட்ஸ்மேன் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஆனால் வந்து அவர் வந்து இந்த மிடில் ஓவர்ஸில் கண்ட்ரோல் கேமை வந்து திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. பாகிஸ்தான் வேறு இந்த பேக் ஃபுட். அண்ட் நான் பார்த்த வரைக்குமே வந்து வைடு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் மட்டும் கவர் அந்த லைன் அண்ட் லென்த்தே மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஹார்ட் லென்த்ல போட்டா வந்து பிட்ச்ல வந்து கொஞ்சம் கிரிப் ஆகி அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இல்ல. ஓகேங்களா? ஐ திங்க் ஏதோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட, ஆமா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கம்மியா தான் ரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். 4 or 5 ரன்ஸ் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல ஒரு விக்கெட் விழுந்துச்சு. தென் பிரஷர் காட் டு தம். அந்த அந்த மிடில் ஃபேஸ்ல கரெக்டா விக்கெட் விழுந்து பிச்சுமே வந்து நீங்க வந்து அதான் கொஞ்சம் ஸ்லோ பால்ஸ், அந்த ஹார்ட் லென்த் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சீங்கன்னா வந்து இட் வாஸ் நாட் ஈஸி டு ஹிட். ஆனா பாகிஸ்தானுக்கு அது எப்படி பிரஷர் ஆயிடுச்சுன்னா தே ஹேவ் டு ஹிட். ஏன்னா அந்த 10 ஓவருக்கு 91 வந்தது, தே வாண்ட் டு கோ மோர். அந்த பிரஷர் பிளஸ் த காம்பினேஷன் ஆஃப் பிட்ச் வந்து துபாய்க்கு ஹெல்ப் பண்ணது. அஃப்கோர்ஸ் he bowled in the right areas with the right pace. அது கண்டிப்பா பண்ணாரு. பட் this were the other factor that contributed to his success. ஓகே, ஃபைனல் பார்ட் வந்து பாகிஸ்தானுக்கு நல்லா தான் போச்சு இல்லையா? திருப்பி பும்ரா வந்து ஃபைனல் ஓவர் வந்து ஒரு, இல்ல எனக்கு பும்ரா கிட்ட அதுதான் கன்சர்னா இருந்தது. அட்லீஸ்ட் ஐ வாஸ் ஹோப்பிங் டெத் ஓவர்ல கரெக்டா நல்லா போட்டு பயங்கரமா போடுவார்னு நினைச்சேன். he bowled a full toss which a new batsman was easily able to hit a 6. ஓகேங்களா? அது வந்து எனக்கு அதான் ஓவராலா ஒரு பேக்கேஜே எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. இனிஷியலா வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாம it was just like bowling here and there அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டெத்லயுமே வந்து ஐ திங்க் ஒரு யார்கர் நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் நாட் கிரேட். இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு பாலா 2 பால் வந்து நோ பால் வாஸ் வெரி லைக் ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ அதனால அவரு அந்த மைண்ட் கரெக்டா அவருக்கு அலைன் ஆகலங்கிறது தான் எனக்கு தோணுது. ஹி ஸ்டில் நாட் 100%. வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது தான் பீடாக்
சேனலில் வந்து ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருப்பாரு. இங்கிலாந்து சீரீஸ்லேயுமே சரி, பும்ரா வந்து திருப்பி நோ பால் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரோட பாடியில் ஏதோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவருக்கு அந்த பெயின் வந்து பாடியில் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் அவரோட பவுலிங் ஆக்ஷனுக்கு வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணுவார், விச் இஸ் நாட் அட் ஆல் அ குட் சைன் ஃபார் பும்ரா. ஒன் மோர் இன்ஜுரி டு பும்ரா, ஐ டோன்ட் சி பும்ராஸ் கரியர் இஸ் கோயிங் அப் அப்படின்ற மாதிரி ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஐ திங்க் நானுமே அதுதான் நினைக்கிறேன். கொஞ்சம் லைன் அண்ட் லென்த்தெல்லாம் மிஸ் ஆகுது. இட் இஸ் நாட் அ யூஷுவல் பும்ரான்னு நம்ம லாஸ்ட்டு இதுலேயே பேசியிருந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் அது வந்து ஒரு ஜஸ்ட் அ நிகில் கேரி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து வெறும் நிகிலாகவே முடிஞ்சிடணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனி பிளேயர் டசன்ட் டிசர்வ் டு பி கெட்டிங் இன்ஜர்ட். ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸ்டில் 171 நல்ல டார்கெட் தான் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது. ஆமா, இல்ல அதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் பேசுனதே தான். ஓகேங்களா, நல்ல ஸ்டார்ட், 10 ஓவர் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த அடுத்த அந்த கிக் கொடுத்து பினிஷிங்க்கு வந்து அவங்களுக்கு இல்ல. பவர் அந்த பேக் இல்லை. அந்த அந்த பவர் பேக் இல்ல. அந்த அதாவது அந்த ஃபர்ஹானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் பேசணும்னு நினைக்கிறேன். அதே தான் இந்த தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. வந்தவங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் தேவர் ஜஸ்ட் லாகிங், கொஞ்சம் கொஞ்சம் ரன்ஸ் எடுத்தாங்க, தே கெப்ட் திங்ஸ் மூவிங். பட் ஆனா எனஃப் இல்ல. ஐ திங்க் 10 ஓவருக்கு 91, ஐடியலி யூ ஷுட் ஹவ் ஸ்கோர் 200. அட்லீஸ்ட் ஒரு 180 190 கிட்டயாவது வந்திருக்கணும். கண்டிப்பா. ஓகே, ஸோ 170 இஸ் a decent score. ஓகே. நம்ம அப்படியே செகண்ட் ஹாஃபுக்கு வருவோம். நம்ம பாய்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் பால் அபிஷேக் சர்மா அது வந்து யூஸ்வலாக ஒரு கஷ்டமாக்கிட்டாரு. இந்த வாட்டி நல்லா ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரு, நான் இறங்கி வரப்போகிறது இல்லை, நீ ஷார்ட்டாக தான் போடுவேன் அப்படின்னு. ஐ திங்க் பவுலர்ஸோட மைண்டை ரீட் பண்ணிட்டாரு அப்படின்னு கரெக்டாக சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து ஒரு ஃப்ளிக்கு, கீப்பர் இந்த சைடு பின்னாடி. ஸோ 6ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அமேசிங் ஸ்டார்ட் இல்லையா? அகெயின் ஒரு ஐ மீன் இட் இஸ் நோ பிரெய்னர், இவங்க இப்படி தான் ஆட போகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் தே ஆர் கீப் டூயிங் தட். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி பிளேயர்ஸ்க்கும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு இது கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி இப்படி ஒரு கிளாரிட்டி இல்லை, இப்படி தான் நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நல்லாவே அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. சொல்லுங்கள் அபிஷேக் சர்மாவை பற்றி. இல்ல அதான் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல தே ஆல்மோஸ்ட் கில் த கேம். ஓகேங்களா, ஐ திங்க் கமெண்ட்ரியில யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, கில்லையும் வந்து அபிஷேக் சர்மா பேட்டிங் பண்றப்ப ஹாட் அண்ட் ஐஸ் பேட்டிங் பிடிக்கிற பாக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா போத் வேர் ஸ்கோரிங் ரன்ஸ், இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் அட் த சேம் ஸ்ட்ரைக் ரேட்டு. அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே வேற மாதிரி, இவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருந்தது. ஸோ எனக்கு அந்த ரெண்டு காம்போவும் பாக்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஐ லைக் தட் ப்ராப்பர் கிரிக்கெட் ஸ்டைல்ஸ். அபிஷேக் சர்மா இஸ் யூனிக் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நானு. அதனாலதான் வந்து யுவராஜ் சிங்ல இருந்து யோகராஜ் சிங்ல இருந்து நிறைய எக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஹையா ரேட் பண்ணாங்க. அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் ப்ரூவிங் ஹிஸ் சான்சஸ். சன்ரைசர்ஸ் couple of things நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, he is able to anticipate what's coming next. ஓகேங்களா, அது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்றாரு. அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் குட்டா இருக்கும். அது போக வந்து அதான் நம்ம பேசினது ஆஃப்லைன்ல ஹேண்ட் அண்ட் சூப்பரா இருக்கு. அது அதான் இதெல்லாம் வந்து யூனிக் டேலண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி இட் வில் கண்டினியூ டில் ஹிஸ் கரியர் இஸ் ஓவர். பட் ஆனா அதான் அவர் கன்சிஸ்டன்டா குடுக்கறதையும் பார்க்க முடியுது. அதெல்லாம் இல்ல அப்படின்னா T20ல வந்து இவ்வளவு ரன்ஸ் அவரால் எடுத்திருக்க முடியாது. ஆமா, நானும் பார்த்தேன். லைக் வந்து ரொம்ப ஹெவி ஹை பேக் லிஃப்ட் எதுவும் இல்ல, நார்மலா பேக் லிஃப்ட். ஸோ ஆனால் வந்து அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப கன்னு மாதிரி இருக்கு போல இருக்கு. ஸோ அது வந்து வெறும் ஹேண்ட் பிளேயர் தான், கால் எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது. அண்ட் அந்த லெஃப்ட் ஹேண்டரோட எலிகன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் ஆனால் எந்த ஷாட்டுக்குமே குறையே கிடையாது. லைக் எந்த இதுனாலும் என்னால் தூக்கி அடிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு. ஸ்வீப்பாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், அதுதான் அவரோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். யா, ஐ திங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ திங்க் திஸ் கிட் இஸ் கோயிங் டு கோ ஒன்லி அப் அண்ட் அப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அதே மாதிரி அந்த சைடு சுபம் கிலும் ஆஸ் யூஷுவல் இஸ் அ பிரின்ஸ். ஸோ அவர் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணார், சூப்பராக போச்சு. அவர் நல்ல பாலில் அவுட் ஆனார். ஸோ நம்ம வந்து அதில் வந்து வி ஹவ் டு கிவ் த கிரெடிட் டு த பவுலர். அது வந்து சுபம் கிலோட தப்பு இல்லை, ஆன்டிசிபேட் பண்ணலை, அந்த பால் நல்லா உள்ளே வந்துருச்சு. அப்பவே வந்து பாகிஸ்தான் வேற அந்த பேக் ஃபுட் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஆமா, அதே மாதிரி ஸ்கையோட இன்னிங்ஸை பத்தி நான் பேச விரும்பல. லைக் இட்ஸ் ஒன் ஆட் இன்னிங்ஸ் தான். ஏன்னா அவர் வந்து இப்படி டாப் ஏஜ் எந்த பேட்ஸ்மேனுக்கா இருந்தாலும் அது வாங்கும். ஸோ ஐ திங்க் வி டோன்ட் வாண்ட் டு
டாக் மோர் அபவுட் ஸ்கை இன்னிங்ஸ். ஹி இஸ் அ கிளாஸ் பிளேயர். அடுத்து நான் பேசணும்னு நினச்சது வந்து சஞ்சு சாம்சன் தான். லைக் 17 பால் ஆடி 13 ரன் அடிச்சிருக்காரு. நான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட நான் சொன்னேன் சஞ்சு சாம்சன் டீமில் இருப்பார், பட் ஆனால் அது அவருக்கு எந்த வகையில் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து த்ரூ அவுட் இஸ் கரியரை வந்து எதர் ஓப்பன் பண்ணியிருக்காரு இல்லை ஒன் டவுனில் ஆடி இருக்காரு. ஸோ ஐபிஎல்லையும் சரி, இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நம்பர் 5 நம்பர் 6 நீ போய் ஆடு அப்படின்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட் கேம் இல்லையா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா இப்போ முன்னாடி போய் ஆடுறது பின்னாடி வந்து ஆட போகிறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. ஸோ அந்த உள்ளே போகிற சுச்சுவேஷன், பால் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பால் பிச்சு வந்து ட்ரை ஆகிருக்கும், கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் மாறி இருக்கும், ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து இந்த பவர் பிளேயில் பேட் வந்து ஃபீல் ஆகிறது வந்து மிஸ் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு கம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால். ஸோ மிடில் நீங்கள் வந்து ஆடும் போது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் ஹி ஸ்ட்ரகிளிங் அ பிட். அவரோட நேச்சுரல் கேம்க்கு அகேன்ஸ்டாக ஆடிட்டு இருக்காருன்னு தான் என்னோட ஃபீலிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்த ரீசன் காண்டி தான் நான் என்னோட வியூஸ்ல சொல்லியிருந்தேன் சாம்சங் டீம்ல இருக்க மாட்டாரு, இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா நான் பார்த்தேன், நானு ஹி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஓகேங்களா? ஏதோ ஒரு அந்த 14 பால்ல 2 பால் தான் எனக்கு தெரிஞ்சு ஹி டைம்டு வெல். ஓகேங்களா? மத்த எல்லாமே வந்து ஹி ஸ்ட்ரகிள்டு. அவர் வந்து இஸ் லைக் a நேச்சுரல் ஸ்ட்ரோக் பிளேயர். ஓகேங்களா? ஹி லைக்ஸ் த பால் கம்மிங் ஆன் டு த பேட். அவர் வர்றப்ப பாகிஸ்தான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, லைக் வாட் துபே டிட். ஓகேங்களா? கொஞ்சம் பேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த ஹார்ட் லென்த் போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கறனால அது வந்து அவருக்கு நேச்சுரலா வராது அந்த மாதிரி ஹிட்டிங். அந்நேரம் வந்து அவர் நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல விளையாண்டு அந்த ஃப்ளோல இருந்து அந்த மாதிரி பவுலிங் போட்டாங்கன்னா அது இல்லாதனால அது கஷ்டம். அதனால நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல வந்து இந்தியா டு ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னு பார்த்தா 3 திங்ஸா நான் நோட் பண்ணேன். ஒன்னு வந்து பும்ரா. ஓகேங்களா? அப்கோர்ஸ் ஃபீல்டிங் அண்ட் கேச்சஸ். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனுக்கு ஏதாவது வழி பண்ணணும் பை சேஞ்சிங் த பொசிஷன், இல்ல வேற யாராவது தான் கொண்டு வந்து பண்ணணும். அந்த பொசிஷன் வந்து இன்னும் என்ன சொல்றது, ஒரு ஃபிட் ஆகல அவருக்கு. இல்லை அதான் ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் ஸ்கை ஆர் திலக் வர்மா. ஸோ அவங்க தான் வந்து 3ல வந்து ஃப்ளோட் ஆக போகிறாங்க. மேலே வந்து ஓப்பனர்ஸையும் கை வைக்க மாட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் ஆடணும்னா 5 தான் ஆடணும். பார்ப்போம். எனக்கு வந்து ஏஷியா கப் முடியறதுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் அமைதா, அப்படி இல்லைன்னா வந்து அதேதான் இதே மாதிரி தான் கிரிக்கெட் போல தான் ஒரு கமெண்ட்ரி படிச்சேன் நான். அவர் வந்து ஓப்பனிங் ஸ்லாட் கிடைக்காம நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அப்படி போட்டிருந்தாங்க. ஏன்னா ரோஹித், விராட். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் இங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பட்லரு, ஐ திங்க் இன்னொரு யாரோ ஒரு ஜெய்ஸ்வால். ஸோ அவருக்கு ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது. ரீசனுமே வந்து வைபவ் சூரியவம்சி வந்து ஓப்பனிங் இறக்கணும் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா. ஸோ அதனால இஸ் அன்லக்கி. ஓகேங்களா? பட் ஆனா அவர் மேல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ கடைசியில் திலக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அண்ட் திலக் கிட்ட ஐ திங்க் எனக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர் எலகன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர். ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அவங்க பவுலிங் பாக்குறப்ப வந்து அவரு ஹாரிஸ் ராஃபா அவரும் அந்த ஃபக்கீம் அஷ்ராஃபும் வந்து கரெக்டா தான் அந்த மிடில் ஓவர் நம்ம பாகிஸ்தானுக்கு சொன்னாலும் அந்த 11 to 16 17ல தான் வந்து அவங்களும் கரெக்டா பவுலிங் போட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு ரன்ஸ் ரிமைனிங் இல்ல பிளே பண்றதுக்கு. அதனால இல்ல. ஆமா ஆமா. அவங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து நம்ம பும்ரா மாதிரி அங்க ஷைன்ஸ் அஃப்ரீடிக்கு இன்னும் இது கிடைக்கல, கிளிக் ஆக மாட்டேங்குது. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆமா. ஸோ அதான் அவங்க பவுலிங் அனலிசிஸ். ஓகே, ஓவராலாக அந்த மேட்சை வந்து சம்மரைஸ் பண்ணுங்க. இந்தியா வந்து எக்ஸ்பெக்டட் தான் வின் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு? இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் 10 overs வந்து இட் வாஸ் லைக் என்ன பழைய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. தென் ரெஸ்ட் ஆஃப் த மேட்ச் ஃபுல்லாவே வந்து இந்தியா டாமினேட் பண்ணாங்க தான் நான் சொல்றேன். நான் ஓகே, ரெண்டு டீமுக்குமே மூவிங் ஃபார்வர்ட்னு குயிக்கா நான் சொன்னது அதான். இந்தியாவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கரெக்டா அந்த 3 பாயிண்ட் தான். பாகிஸ்தானுக்கு வந்து தேர் பேட்டிங் ஹஸ் இம்ப்ரூவ்ட், பட் ஆனா தே ஜஸ்ட் நீட் டு இம்ப்ரூவ் மோர். அந்த ஒரு பேட்ஸ்மேன் இல்ல 1-2 பேட்ஸ்மேன் மட்டும் அடிச்சா போதாது, எல்லாருமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ பேட்டிங் இஸ் ஸ்டில் வல்னரபிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேட்ச்ல அவங்க அட்லீஸ்ட் ஒரு 15 ரன்ஸ் கூட அடிச்சிருக்கணும். பவுலிங்லயுமே வந்து அவங்களுக்கு வந்து தே ஆர் டூயிங் ஓகே, பட் அந்த பாகிஸ்தானோட பவுலிங் அப்படிங்கறத நான் இன்னும் பார்க்கல. தே ஹாவ் டு கெயின் மோர் கான்பிடன்ஸ் எனக்கு தோணுது. ஐ திங்க் தே ஹாவ் த ஸ்கில்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். கான்பிடன்ஸ் இல்ல, அதே மாதிரி ஷைன்ஸ் அஃப்ரிடி ஹேஸ் டு லீட் தேர் பவுலிங் அட்டாக். அது ரெண்டு கிளிக் ஆச்சுன்னா ஐ திங்க் தே வில் டூ பெட்டர் இன் த ரிமைனிங் மேட்சஸ்.
ஓகே, பார்ப்போம். திருப்பி இந்தியா வந்து வெட்னஸ்டே வந்து பங்களாதேஷ் கூட ஆடுறாங்க. ஸோ நம்ம ஆமா. வந்து அந்த மேட்சையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே. ஸோ ஐ திங்க் இந்தியா இஸ் கோயிங் டு வின் த டைட்டில். பட் ஆனால் வந்து யார் வந்து கூட ரன்னர் அப்பாக வரப்போகிறாங்க அப்படின்றது தான் வந்து காம்படிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸைட்டிங் வீக் இந்த ஏஷியா கப். ஸோ நாங்கள் வந்து தொடர்ந்து அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதை பற்றி போட்டுகிட்டே இருப்போம். இந்த மேட்ச் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்தியா வின் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இட் குட் ஹேவ் பின் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ அதுதான் வந்து ஹெட்லைன். அந்த பஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அந்த பஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓகே. ஸோ யா. ஓகே, ஓகே. இதோட நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து இந்தியா வெட்னஸ்டே ஆட போகிற மேட்ச்சில் வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் சைனிங் ஆஃப் விக்ரம். அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ.